ஆண்டுடைய வார்த்தையை நாம் சுருக்கமாய் நாம் தியானிப்போம். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிகளிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இருதயத்தை குறித்து ஆண்டவர் அங்கு பேசுவதை, ஆண்டவர் சொல்லுவதை நாம் அங்கே நாம் பார்க்க முடியும். நம் அனைவருக்கும் தெரிந்த வசனமாகிய மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் உணர்த்தும் போது, மலை போதனைகளிலே ஆண்டவர் உணர்த்தும் போது சொல்கிறார். வாசியுங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உணர்த்தும் போது, ஆண்டவரை தரிசிப்பதற்கு ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்கிறார் என்றால், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறான், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். இங்கு நாம் பார்க்கும் பொழுது, இந்த நாளிலும் இருதயம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 3 நிலைகளிலே உள்ள இருதயம், 3 இருதயத்தை குறித்து நாம் தியானிப்போம். முதலாவதாக ஆண்டவர் யாருடைய இருதயத்தை குறித்து நமக்கு உணர்த்துகிறார், எப்படிப்பட்ட இருதயம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். தேவன் தம்முடைய சாயலாக, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. முதலாவது ஆண்டவர் தம்முடைய சிருஷ்டிப்பிலே ஆண்டவர் உணர்த்தும் போது என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தம்முடைய சாயலாக ஆண்டவர் படைத்தார். படைத்த ஆண்டவர் அதே மனிதனுடைய இருதயத்தை குறித்து ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்கிறது, மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றங்கள், நினைவுகள் எல்லாம் எப்படிப்பட்டது, பொல்லாதது. எப்படிப்பட்டது, பொல்லாதது. முதலாவது நாம் பார்க்கிற இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்றால், மனிதனுடைய இருதயம். அநேக நேரங்களில் இந்த மனுஷனுடைய இருதயம் எப்போதும் ஒரே சிந்தனைக்குள்ளாய் இருப்பதல்ல. நிறைய நேரம் யோசிங்க, மனுஷனுடைய இருதயத்தை குறித்து வேதத்தில் அநேக வசனங்கள் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்கிறார், 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, அவர்கள் இருதயத்திற்கு, அவர்களுடைய இருதயமோ எப்படி இருக்கிறதா, எனக்கு தூரமாய் இருக்கிறது. மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, தூரமாய் இருக்கிறது என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார், அதை அறியத்தக்கவன் யார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதா, எல்லாவற்றை பார்க்கிலும் மகா கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை ஒருவனும் என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த சூழ்நிலையிலே மனிதனுடைய இருதயம் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயம், அவனுடைய சிந்தனை, அவனுடைய தோற்றம் என்னப்படும், மாறுதல் அடையும். இன்னும் புரியும்படியாய் சொல்ல போனால், மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்பகால வாழ்க்கை அநேக நேரம் நீங்களும் நானும் என்ன பண்ணுவதில்லை, சிந்திப்பதில்லை. நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு வேதனைப்பட்டோம், வேதனைப்பட்ட நாட்களிலே எவ்வளவாய் ஆண்டவர் நம்மை நடத்தினார். அந்த இருதய சிந்தனைகள் எப்போது வரவில்லை, நம்முடைய வாழ்க்கையில நல்ல உயர்வுக்கு வந்த பிறகு அந்த சிந்தனை இல்ல. அந்த உயர்வுக்கு போன பிறகு
நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்ல ஏணி படியில ஆண்டவர் நல்ல நம்மளை உயர்த்திடுவாரு. ஏறிட்ட பிறகு அந்த ஏணியை காலால தள்ளி விடுறோம். அந்த அனுபவங்களை அதுக்கப்புறம் என்ன பண்றது இல்ல, சிந்திப்பதில்லை, யோசிப்பதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குதான், மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். ஏனென்றால் சிந்திப்பதில்லை. நாம் எவ்வளமாய் ஆண்டவர் நம்மை உயர்த்தினார், எவ்வளமாய் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்தினார். ஒன்றுமில்லாத வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்வை எவ்வளமாய் ஆண்டவர் நடத்தினார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய கிரியைகள் ஆண்டவர் சொல்றார், அவருடைய இருதயத்திற்கும் நம்முடைய இருதயத்திற்கும் எப்படி இருக்கிறதா, தூரமாய் இருக்கிறது, தூரமாய் இருக்கிறது. மனுஷனுடைய இருதயம் அவனமாய் காணப்படுகிறது. இதை நாம் பார்க்கும் பொழுது சாலமோன் ஞானி சொல்லுகிறான். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று, என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார், சொல்லத்தக்கவன் யார்? என்னுடைய இருதயத்தை என்ன பண்ணினேன், சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? யாரும் இல்லை. ஆண்டவரை தவிர, அவரை தவிர பரிசுத்தமான இருதயம் வேறு யாருக்கும் இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளது. மகா கேடு, வெறும் கேடுள்ளதுன்னு சொல்லல, மறந்துடாதீங்க. மனுஷனுடைய எப்படி இருக்குது, மகா கேடுள்ளதுமாய். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சொல்லும் பொழுது, முதலாவது இருதயத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சொல்கிறார், அவருடைய இருதயமோ தூரமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வாசியுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கும் பொழுது, நம்முடைய இருதயம் குற்றவாளிகளுக்கு தீர்க்காதிருந்தால், வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார், சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து, யார்கிட்ட தைரியம் கொள்ளலாம்? ஆண்டவரிடத்திலே, தேவனிடத்திலே தைரியம் கொண்டு, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு, அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால், அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால், நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ, நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். அதை நாம் என்ன பண்ணுகிறோம்? அவராலே பெற்றுக் கொள்கிறோம். வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை நாம் அவராலே பெற்றுக் கொள்கிறோம். குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், மனிதனுடைய இருதயம் குற்றவாளிகள் என்று இடப்படக்கூடாது, தீர்க்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் தெளிவாய் உணர்த்தினார், மகா கிறுக்குள்ளது. இதை நாம் பார்க்கும் பொழுது வாசிக்க வேண்டாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கும் பொழுது, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும் காணப்படுகிறது என்று சொல்லுது. என்கிறது மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள். நல்லது செஞ்சா கூட தப்பு. யோசிக்கிறோமா? மனிதனுடைய பார்வைக்கு எப்படியா தெரியும்? தவறாதான் தெரியும். நல்லதுதான் செய்ய போவோம், உதவிதான் செய்ய போவோம். ஆனா மனுஷனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்? தவறாதான் இருக்கும். அதிகாரிகளுக்கு நன்மை செய்வதாதான் நம்முடைய பணித்தளத்துல காணப்படுவோம். ஆனா அதிகாரிகளுக்கு எப்படி இருக்கும்? இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய இருதயத்தை நாம் சற்று சோதித்து அறிய வேண்டும், சோதித்து அறிய வேண்டும். மனுஷனுடைய இருதயத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாய் உணர்த்திட்டார். ஆகவேதான் ஆண்டவருடைய சீஷனாகிய யூதாசுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது என்ன பண்ணினான்? குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தான். ரொம்ப முக்கியம். எதன் மேல நோக்கமா இருந்தா? வெறும் 30 வெள்ளி காசுங்க. காசு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ரொம்ப முக்கியம். அதனாலதான் மகா அலெக்சாண்டர் என்ன சொன்னாரு? நான் உலகத்துக்கு ஒண்ணும் கொண்டு வந்ததும் இல்ல, ஒண்ணும் கொண்டு போனதும் இல்ல.
என் கையை வெளியே தொங்க போட்டுரு, என் சவப்பெட்டிக்கு வெளியே என் கை வெளியே தெரியணும், என் கையில நான் ஒண்ணும் வச்சில்ல தெரியணும், நான் ஒண்ணும் கொண்டு போல தெரியணும். யோசிக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அத நான் சொன்னேன், ஆரம்ப வாழ்க்கையே அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய அற்பமான ஆரம்பத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுக்கு அப்புறவு நாம் அதை சிந்திப்பதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், மனிதனுடைய இருதயம் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு தூரமாய் இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு நெருக்கமாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் மீண்டும் ஒரு தவ காலகட்டத்திலே 2 நாட்களிலே ஆண்டவர் நம்மை அழைத்து வருகிறார். சிலுவை தியானத்தை இன்னும் தியானிக்கும்படியாய் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை நான் அடிக்கடி சிந்திப்பேன். இருந்த திருச்சபைகளிலே தினமும் ஆராதனை. நீங்க வெள்ளிக்கிழமை தவறாமல் எல்லாரும் வந்துருங்க. எதற்காக சொல்கிறேன் என்றால், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கக்கூடாது? குற்றவாளிகளற்று தீர்க்கக்கூடாது. ஆகவேதான் கடைசி நேரத்தில் ஆண்டவரோடு நிறைவா என்ன பண்ண முடியல, யூதாசுக்கு ஊழியம் செய்ய முடியல. 12 சீஷரை ஆண்டவர் அழைத்தார், உண்மைதான். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆனால் யூதாசுடைய வாழ்க்கையில என்ன இல்ல? உண்மை இல்ல, சுத்தம் இல்ல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கா? அவ்வப்போது ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்ளுங்கள், அவ்வப்போது ஒரு சிந்தனை எழுப்பிக் கொள்ளுங்கள். என்னுடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா? அப்பா, என்னுடைய இருதயம் உமக்கு பிரியமா இருக்கா? உண்மையாவே இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை என்னுடைய இருதயம் வாழுதா? ஆவிக்கேற்றபடி நான் நடக்கலையா? ஆண்டவரோடு கூட இருந்ததுதான் யாரு? யூதாசு. ஆனா என்ன பண்ணினா, கொஞ்சம் தள்ளி போயிட்டான். ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை ஒழுங்கான முறையில் என்ன பண்ணல, பயன்படுத்தல. நினைத்தான், காசை வாங்கிட்டான், ஆலயத்துல தூக்கி போட்டா போதும் நினைச்சான். இல்ல, தன் பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செய்யணும். நம்ம இதயத்தின் மூலமாய் ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். ரொம்ப முக்கியம். மனிதனுடைய இருதயம் அது செய்வதில்லை. மனிதனுடைய இருதயம் என்ன நினைக்கிறது தெரியுங்களா? இல்லை, நான் தான் இல்லை. நான் யார் தெரியுமா? இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவாய் நடத்துகிறது ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லக்கூடாது? நம்முடைய இருதயம் தூரமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. முதலாவது இருதயத்தை நாம் பார்த்தோம், மனிதனுடைய இருதயம். இரண்டாவதாக ஆண்டவர் ஒரு இருதயத்தை குறித்து சொல்கிறார். வாசியுங்கள் 1 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தை அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நீ தேடினால் தென்படுவார், விட்டுவிட்டால் அவரும் உன்னை விட்டுவிடுவார். ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. இரண்டாவது நிலையாய் ஆண்டவர் சொல்லும் பொழுது, உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் என்ன பண்ணுகிறார்? ஆராய்ந்து எல்லா நிலை தோற்றங்களையும் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். இரண்டாவது, தேவன் ஆராய்ந்து அறியும் இருதயம். முதலாவது இருதயம் மனிதனுடைய இருதயம். இரண்டாவது இருதயம் தேவன் ஆராய்ந்து அறிகிற இருதயம். இதிலே நாம் பார்க்கும் பொழுது எரேமியா என்ன சொல்கிறார் என்றால், வாசியுங்கள் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் உள்ளந்திரியங்களை எப்படி அறிகிறாராம்? சோதித்து அறிகிறார். எப்படி அறிகிறார்? சோதித்து அறிகிறார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் அறியவில்லை என்று எண்ணுகிறோம். நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற குறைகள் ஆண்டவருக்கு தெரியாது என்று எண்ணுகிறோம். இல்லை, ஆண்டவர் தெளிவாய் சொல்றார், நம்முடைய இருதயத்தை சோதித்து அறிகிறார். வாசியுங்கள். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன்
வழிகளுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும் படிக்கும் செய்கைகளின் பலனுக்கு தக்கதை கொடுக்கும் படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் இருதயத்தை என்ன பண்ணுகிறாராம்? ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களே சோதித்தருமா இருக்கிறேன். உள்ளந்திரியங்களை எப்படி அறிகிறாரா? சோதித்து அறிகிறார். ஆராய்ந்து அறிகிறார். உள்ளந்திரியங்களை என்ன பண்ணுகிறார்? சோதித்து அறிகிறார். டெஸ்டிங் பீரியட். நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சோதிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு போட்ட கோட்டை விட்டு என்ன பண்ணக்கூடாது? தாண்டக்கூடாது. எப்படி தெரியுங்களா? அந்த நேரத்துல தான் அவிசுவாசமான வார்த்தைகளை சிந்திப்பது. அந்த நேரம் தான் மனிதர்களோடு மனிதர்களாய் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணுவது? அநேக நேரம் செலவிடுவது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா சூழ்நிலைகளிலும் இரண்டாவது எப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் சொல்றாரு? தேவன் ஆராய்ந்து அறிவார். நமக்கு பாடுகள் ஆண்டவர் கொடுத்தது உண்மைதான், கவலைப்படக்கூடாது. யோபு பக்தனுக்கு பாடுகள் இல்லையா? வேதனை இல்லையா? ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, முதல் அதிகாரத்திலே சொல்றார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமா இருந்தான். ஆனா அதே யோபு பக்தனுடைய வாழ்க்கையில போராட்டத்தை கொடுத்தார், வேதனையை கொடுத்தார், கண்ணீரை வச்சாரு. வாழ்க்கையில தொடனா என்னன்னு ஒரு கேள்விக்குறி வரைக்கும் ஏற்படுத்தினார். யோசிக்கிறோமா? ஒரு கேள்விக்குறி வரைக்கும் ஏற்படுத்தினார். ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு இருக்கிறான். கடைசி நேரம் எப்பேற்பட்ட நிலை? ஆனாலும் ரொம்ப முக்கியம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆனாலும் ஆண்டவரை விட்டு என்ன பண்ணல? ஆண்டவர் ஆண்டவர் ஆராய்கிறார். அதனாலதான் ஆராய்ந்து அறிகிற இருதயத்தை சிந்தித்து தான் ஒரு வார்த்தை சொன்னார், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றனா தீமையை தர வேண்டாமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆராய்ந்து அறிகிற இருதயத்துல நாம் எதை பெற்றுக் கொள்வதற்கு அநேக நேரம் காத்திருக்கிறோம்னா வெறும் நன்மையை மட்டும்தான், வெறும் நன்மையை மட்டும்தான். இல்லை, சில நேரங்களில் நமக்கு சோதனை வரும், பாடு வரும், உபத்திரவம் வரும், வேதனை வரும். எல்லா நிலைகளிலும் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் யார்? ஆண்டவராகிய தேவன். அவர் நம்மை உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் இந்த இருதயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நம்மை சரீரத்தை படைத்து ஆளாக்கின தேவன் இந்த சரீரத்தை ஆண்டவர் கேட்பது எது தெரியுங்களா? உன்னுடைய இருதயத்தை எனக்கு தருவாயா? அதுல இருந்து வருகிற சிந்தனை இருக்குதே, அவிசுவாசமான சிந்தனை, அவிசுவாசமான சிந்தனை. எவ்வளவு நன்மை ஆண்டவர் செய்தாலும் அந்த நன்மையை சிந்திக்காம ஒரே ஒரு சூழ்நிலையில் நாம் பட்ட பாட சிந்திச்சுட்டு இருக்கோம். பார்த்தீங்களா? இல்லை, வேண்டாம். ஆண்டவர் அந்த பாடை வைத்து நம்மை உயர்த்துவார். யோபு பக்தனை மறந்துடாதீங்க, பாட வச்சுதான். ஆனா என்ன சொன்னார்? அருமையா ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த வார்த்தையும் மறக்கக்கூடாது. யோபு வாழ்க்கையில எல்லாவற்றையும் சாத்தானுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. ஆனா அவனுடைய உயிரை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? தொற்றாத, அவ்வளவுதான் உனக்குன்னு. எவ்வளவு பெரிய வார்னிங் பார்த்தீங்களா? நீங்க ஆண்டவர் எவ்வளமாய் நம்முடைய வாழ்வை வழி நடத்துகிற தேவன். போராட்டம் வந்துச்சா? வேதனை வந்துச்சா? பாடுகள் வந்துச்சா? ஆண்டவர் பார்ப்பார். ஆபிரகாம் அதுதான் சொன்னான், பிள்ளைய மேல கூட்டிட்டு போறான், எங்க மொரியா மலையில பலி செலுத்துவதற்கு. பிள்ளை கேட்குது, எல்லாம் இருக்கப்பா. ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிற இது ஒரே பிள்ளை, ஒரே பிள்ளை, என்ன போல ஒரே பிள்ளை. எங்க கொண்டு போய் கூட எனக்கு பலியிடு. டெஸ்டிங் பீரியட், சோதனையின் பீரியட். யோசிக்கிறோமா? அங்க கூட்டிட்டு போறான். பிள்ளை கேட்குது, அருமையா கேட்குது, அப்பா எல்லாம் இருக்குப்பா, ஆனா நல்ல ஆடு கிடையாது. அந்த ஆடு அந்த பிள்ளை தான் சிந்திக்கல. யோசிக்கிறோமா? ஆண்டவர் விட்டுட்டாரா? ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிற தேவன், ஆராய்ந்து அறிகிற இருதயம். ஆண்டவர் ஆபிரகாமுடைய இருதயத்தை சிந்தித்தார், யோசித்தார். ஏன் விசுவாசிகளின் தந்தை என்று பெயரிட்டார்? யோசித்தோமா? அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு? கையை தூக்கிட்டான், அருவாளை தூக்கிட்டான். பிள்ளையாண்டான் மேலும் கைய போடாங்க. இதே போலதான் யோபு பக்தனுடைய வாழ்க்கை. கடைசி நேரம் ஒரு தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 செகண்டா, 1 செகண்ட்.
ஆனா ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்தார். அந்த நேரத்துல ரொம்ப சிந்திக்கணும். நமக்கு கஷ்டம் வந்துச்சுன்னும் போது நிறைய சூழ்நிலையில எனக்கு மட்டும்தான் இந்த பாடு, எனக்கு மட்டும்தான் அந்த வேதனைன்னு சிந்திக்காதீங்க. அதுக்கு பதிலாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் வேறு வழியை ஏற்படுத்துவார். நம்முடைய இருதயத்தின் சிந்தனையை மாற்றுகிற கர்த்தர், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற கர்த்தர். ஆண்டவரிடத்துல பாரத்தை வைங்க. அவர் கடைசி நேரத்துல நிறைவாய் நம்மை நடத்துகிற கர்த்தர். யோசிக்கிறோமா? அதான் நான் நீங்க சொன்ன அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியாது. யோசிக்கிறோமா? ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிற இருதயத்துல முடிவு எப்பவும் எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். முடிவு நிறைவா இருக்கும். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். இங்க நாம் பார்க்கும் பொழுது யோவேல் தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, தெரிந்த வசனம், உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை குறித்து கர்த்தராகிய தேவனிடத்தில் திரும்புங்கள். நம்முடைய சிந்தனை ஆண்டவர் ஆராய்ந்து அறிவதற்கு ஆண்டவரிடத்தில் திரும்புங்க. கொஞ்சம் கஷ்டம் வந்துடும்னு அருகாமையில் இருக்கிற மனிதனிடத்துல, நண்பரிடத்துல கஷ்டத்தை சொல்றதற்கு முன்பதாக யோசிக்கிறோமா? யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் பார்க்கிறார், அவர் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர், இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 34:18, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு எப்பொழுது ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்கள் என்ன பண்ணுகிறார்? ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆராய்ந்து அறிகிற இருதயம் நொறுங்குண்ட இருதயமா இருக்கணும். நீ சமீபமா இருக்கணும், தூரமா இருக்கக்கூடாது. மனிதனுடைய இருதயத்தை போல தூரமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். நம்மை ஆராய்ந்து அறிகிறவர் ஆண்டவர். மனுஷன் நம்மை ஆராய்ந்து அறிந்தால் பல முகங்கள் உண்டு என்று சொல்லுவான் மனிதனுக்கு. யோசிக்கிறோமா? மனுஷனுக்கு பல முகங்கள் உண்டு. வேலை ஸ்தலத்தில் ஒரு முகம், இன்னும் சொல்லப்போனா பணியை விட்டு இல்லத்திலே வந்தால் இல்லத்துல ஒரு முகம், அவர் என்ன சொல்வது, நண்பர்களோடு ஒரு முகம். யோசிக்கிறோமா? ஆண்டவர் என்ன சொல்றார்? இல்ல, எல்லாவற்றையும் பார்க்கலாம். அந்த இருதயத்தை ஆண்டவருக்கு நாம் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிறார். வாசிங்க 57ஆம் அதிகாரம் 15வது வசனம். 57:15. ஏசாயா 57:15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய, பரிசுத்தம் என்னும் நாமம் உள்ளவர்களாகிய, மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், வாசம் பண்ணுகிற நான், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். நொறுங்கின இருதயம். ஒரே நிமிடம். ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிற இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணும்? நொறுங்கின இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். வாசம் பண்ணுகிறேன். போதும். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வாசம் பண்ணுகிறார். ஆராய்ந்து அறிந்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் 2 பேர் ஆலயத்துக்குள்ள வரணும்னு யோசிச்சாங்க. யாரு? பரிசேயன், ஆயக்காரன். 2 பேர் வரணும்னு நினைச்சாங்கன்னா 2 பேர்ல யாரு வரல? ஒரே ஒருத்தன் தான் உள்ள வந்தான். பரிசேயன் உள்ள வந்தான், ஆயக்காரன் உள்ள வரல. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, ஆண்டவரே அந்த ஆலயத்துக்குள்ள வருவதற்கு எனக்கு என்னல்லப்பா தகுதி இல்லை, நான் ரொம்ப மோசமானவன். அது நேரடியா சுருக்கமா சொல்ல போனா அப்படிதான் சொல்லணும். நான் அதுக்கு தகுதி இல்லை. அருமையா ஒரு வார்த்தை சொன்னா. ஆனா உள்ள ஒரு நபர் ஜெபிக்கிறார், பரிசேயன். அவர் ஜெபிக்கும் போது இன்னொரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அவனுடைய இருதயத்தின் ஜெபம் எப்படி இருக்கு தெரியுங்களா? வெளியே நிற்கிறானே அவனை போல நான் அல்ல, உமக்கு எல்லாவற்றையும் நான் செய்கிறேன், எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன். தன்னை உயர்த்தினான், தன்னை மேன்மைப்படுத்தினான். மேன்மைப்படுத்துவது யார்? ஆண்டவராகிய இயேசு, மனிதன் அல்ல. ஆனா அந்த ஆயக்காரன் வெளியே நின்றானே, அவன் எதுவுமே சொல்லவில்லை. நான் உள்ள வரதுக்கு எனக்கு தகுதி இல்லையப்பா. மார்பிலை அடித்தான். மார்பிலை அடித்து, பாவியாகிய என் மேல் கிருபையாயிருந்தேன். தேவன் ஆராய்ந்து அறிகிற இருதயம்.
அவன் தான் நிறைவான ஆசீர்வாதத்தினால் சந்தோஷத்தினால் கடந்து சென்றான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிற இருதயத்தை நாம் யோசிக்க வேண்டும். மனிதனுடைய இருதயமாய் நம்முடைய இருதயம் காணப்படக்கூடாது. அது மகா கிருப்புள்ள இருதயமாயிருக்கிறது, மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. நம்மை சோதித்து அறிகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை சோதித்து அறிகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் அவர் சொல்கிறார், தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வாசம் செய்கிறார். அவன் தான் நிறைவாய் அனுப்பப்பட்டான். இதே போல மாத்தாள் மரியாளுடைய வாழ்க்கை இல்லத்திலே பணி செய்வதிலே ஒரு வித்தியாசம். ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, நான் நல்ல விருந்து செய்யணும், சரிங்களா? நல்ல விருந்து செய்யணும். அதே நேரம் மரியாள் என்ன பண்ணா, விருந்தெல்லாம் அவசியம் இல்லை, ஆண்டருடைய பாதம் போன்றோம். இன்னைக்கு இருதயம் எப்படி இருக்கு? அது வேற மாத்தாள் சொல்கிறாள்ல, வேதத்துல வாசிக்கிறோமே, இப்ப தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் கஷ்டப்பட்டு உள்ள பணி செய்து கொண்டிருக்கிறேன், உமக்காக விருது ஏற்படுத்துகிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிற இருதயம் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிற இருதயம் நல்ல பங்கை தெரிந்தெடுக்கும். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது மூன்றாவதா சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், 51:10, சங்கீதம் 51:10 வாசிங்கள். தெரிந்த வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். மூன்றாவது இருதயம் மனிதனுடைய இருதயம் அல்ல, தேவன் ஆராய்ந்து அறிகிற இருதயம் மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு ஆராய்ந்து அறிந்து நமக்கு கொடுக்கிற இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? சுத்த இருதயம். மூன்றாவது இருதயம் சுத்த இருதயம். இந்த இருதயத்துல நிறைய சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் அது என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. நினைப்போம், செய்யணும் நினைப்போம், முயற்சி எடுப்போம், ஆனா என்ன பண்ண முடியாது? இந்த பிசாசு நிறைய வரும், நடுவுல வந்து குறுக்குல நிற்பார். எப்படி தெரியுங்களா? நம்ம ஒரு வேலைக்காக ஒரு பணிக்காக செல்லும் போது எப்படி ஒரு பூனை நடுவுல போனா திருப்பி வீட்டுக்கு போயிட்டு திருப்பி போறோம்ல, எத்தனை பேர் போறீங்கன்னு தெரியல, சும்மா நம்ம ஆட்கள் போக மாட்டாங்க. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், நான் அநேகர் பார்க்கிறார்கள், அதை வந்த உடனே திருப்பி வீட்டுக்கு போயிட்டு திருப்பி போறது. எதற்காக சொல்றோம் தெரியுங்களா? ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிற இருதயம் அது இருந்தா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இருதயம் மனுஷனுடைய இருதயம் அல்ல, சுத்த இருதயம். ஆகவேதான் சங்கீதக்காரன் தெளிவா சொன்னான், சுத்த இருதயத்தை சிருஷ்டி. ஆண்டவர் படைச்சிருந்தானே என் பூனை, யோசிக்கிறோமா? அதுவும் ஒரு ஜீவராசி தானே, அதை வச்சு சிந்திச்சு மனுஷன் கற்பனை பண்றான் பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்கிறார், என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். இதே சங்கீதக்காரன் சொல்லும்போது 51:17 வாசிங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீங்க. நொறுங்குண்ட இருதயம் சுத்தமான இருதயமா இருக்கும். நறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? புறக்கணிக்க மாட்டார். எப்படி? அன்னாளை போல ஆண்டுடைய சமூகத்துல வந்து ஜெபித்தாலே எப்படிப்பட்ட இருதயத்தோடு வந்தாள்? வேதனையோடு வந்தாள். நறுங்குண்ட இருதயத்தோடு வந்தாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்கப்பா. அந்த ஜெபித்த ஜெபம் அடுத்த செகண்ட் ஆமேன்னு சொல்லிட்டு போன பிறகு அவருடைய வாழ்க்கை வழியில துக்கமா இல்லைங்க. அங்கதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அங்கதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கிறதா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். என் பாரத்தை வச்சுட்ட என் மேல, அதுக்கப்புறம் நீ எப்படி இருக்கக்கூடாது? துக்கமா இருக்கக்கூடாது. உன் பாரத்துக்கு முடிவு செலுத்துறது யாரு? நானு. நியாய தீர்ப்பு கொடுக்கிறது யாரு? நானு. கேட்கறதெல்லாம் கேட்டுக்கோ, வாங்குற அடியெல்லாம் வாங்கிக்கோ. ஆண்டவர் உனக்கு நியாயம் தீர்ப்பா, எனக்கு நியாயம் தீர்ப்பா.
ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்கள்ல இந்த சுத்தமான இருதயத்துல போராட்டம் ஏராளமா இருக்கும், வேதனை ஏராளமா இருக்கும், பாடுகள் ஏராளமா இருக்கும். கவலைப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. ஆண்டவரை நோக்கி காத்து, அவரே நமக்கு கேடகமும் நமக்கு மகா துருகமாயானவர். எல்லா நிலைகளிலும் சுத்தமான இருதயம். இதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 37ஆம் சங்கீதம் 31வது வசனத்துல, சுத்தமான இருதயத்திலே தேவன் அருளின வேதம் காணப்படுகிறது. அவன் நடக்கை ஒண்ணு என்ன பண்ணாதான், பிசகுவது இல்லை. அவருடைய நடக்கையில எந்த மாற்றமும் ஏற்படாதுங்க. நல்ல முறையில் நடப்பாங்க. யோசிக்கிறோமா? சுத்தமான இருதயத்திலே தேவன் அருளின வேதம் இருக்கிறது. இதை நாம் பார்க்கும் பொழுது கொலோசியர்களை வாசியுங்கள். 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் முடித்து விடுகிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். அந்த சுத்த இருதயத்துல எது வேணும்ன்றாரு? நன்றி அறிதல், டாக்ஸ் கிவிங். அதுக்குதான் ஆண்டவர் நீங்க நமக்கு வச்சாரு. என்ன சொன்னோம்? ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அதான் சங்கீதக்காரன் சொன்னால, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் இதை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அது சுத்தமான இருதயம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில 3 நிலைகளை ஆண்டவர் நமக்கு உணர்த்தினார். ஏனென்றால் இந்த சுத்தமான இருதயத்துல தீர்க்கதரிசி சொல்லும் போது என்ன சொல்கிறார் என்றால், வாசிக்க வேண்டாம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, நலமான இருதயத்தை கொடுத்து உள்ளத்தில் புதிதான ஆவியை தருகிறேன், சதையான இருதயத்தை நான் பண்ணுவேன், கொடுப்பேன். சுத்தமான இருதயத்தை ஆண்டவர் கொடுப்பது. கபடமில்லாத இருதயத்தோடு என்ன பண்ணணுமா? போஜனம் பண்ண வேண்டும். அப்போஸ்தலர் 2:46 சுத்தமான இருதயம். ஏனென்றால் அந்த 2ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க? ஒருமனப்பட்டிருந்தார்கள். வேதம் சொல்கிறதா? எப்படி இருந்தார்கள்? ஒருமனப்பட்டிருந்தார்கள். அந்த ஒரு மனம் எதை குறிக்கிறது? சுத்தமான இருதயத்தை குறிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஏனென்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? சுத்தமான இருதயம். அதை நான் 3 நிலைகளை சொன்னேன். முதலாவது ஆண்டவர் சொல்லும்போது மனுஷனுடைய இருதயம். 2வது மனுஷனுக்கு என்ன உண்டு? ஆண்டவர் படைக்கும் போதே சொல்லிட்டாரு, உபத்திரவம் உண்டு, திடர் கொள்ளுங்கள் சொன்னாரு. அதற்காக தான் நம்ம இருதயத்தை ஆண்டவர் ஆராய்ந்து அறியணும்னு சொன்னார். 2வது இருதயம். 3வது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சுத்தமான இருதயம். ஆகவேதான் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய். சுத்தமான இருதயத்தை தருகிறார். எதன் மூலமாய் தருகிறார்? ஞான ஸ்நானத்தின் மூலமாய் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி, எப்படி? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்பது. அப்படிப்பட்ட நிலையை தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வழிநடத்துகிறார். இந்த வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவர் மனிதர்களாகிய நமக்கு உலகத்தின் பிரகாரமாக அந்த மனிதனின் இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆராய்ந்து அறிவதற்கு. கடைசியாக ஆண்டவர் சொன்னார், நம்முடைய இருதயம் இருக்கணும், சுத்தமான இருதயமாக. ஆராய்ந்து அறிகிற இருதயத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே சுத்தமான இருதயத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சுத்தமான இருதயத்தில் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதத்தினாலே தம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இன்று மாலை குறிப்பாக இல்லக்கூடுகை நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக 4 மணிக்கு தேர்வு எழுதுகிற அனைவரும் சரியாக ஆலயத்தில் வாங்கள். ஏனென்றால் வேறு ஒரு போதகர் இங்கு வர இருக்கிறார்கள், நான் வேறு ஒரு திருச்சபைக்கு செல்ல இருக்கிறேன். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் தவறாமல் 4 மணிக்கு தேர்வு எழுதுவதற்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் பொது செய்தி அனுப்பியிருக்கிறேன். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் நீங்கள் தேர்வு எழுதுங்கள்.
2 நபருக்கு குறிப்பாக ஆங்கிலம் 2 நபர் கொஸ்டின் ஆங்கிலம் கேட்டு வாங்கியிருக்கிறேன். ஆகவே டீம்ஸுக்கும் ஒரு தமிழ் ஒரு ஆங்கிலம் வாங்கியிருக்கிறேன். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை நீங்கள் போதகரமா தேர்வு நேரத்தில் ஆரம்பத்தில் இருப்பார்கள், ஊழியரோடு இருப்பார்கள். இங்கு வர இருக்கிற ஊழியரோடு நான் வேறு திருச்சபைக்கு தேர்வு நடத்த செல்கிறேன். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை மனதிலே கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாடகர் குழு வழக்கமான நேரத்தில் சனிக்கிழமை 8 மணிக்கு நடைபெறும். வெள்ளிக்கிழமை உபவாச குழுகை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். ஏலப்பாக்கிகள் கொடுத்து வருகிறீர்கள். இன்னும் பழைய ஏலப்பாக்கிகள் இருக்குமே ஆனால் அதை நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற சனிக்கிழமை மாதத்தின் 1வது நாளாக இருக்கிறபடினாலே காலை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை திருவிருது ஆராதனையாக நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் அதிலே பங்கு பெறும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக கடந்த நாட்களிலே அறிவித்தபடி ஐஎம்எம் டொனேஷன் புக் உங்கள் கையில் இருக்கும். எல்லாரும் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்னிடத்துல 2 விசுவாசிகள் கொடுத்திருக்கிறார்கள், பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார்கள். அதை தவிர்த்து மற்ற நபர்கள் இன்றைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்று கடைசி நாள். ஆகவே பிள்ளைகள் அப்படி இல்லை என்றால் வருகிற வாரத்திற்குள்ளாய் நீங்கள் அதை எடுத்து வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அலுவலகத்திலே அதை நாம் சமர்ப்பிக்க வேண்டும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் நன்கொடையோடு நீங்கள் எவ்வளவு நன்கொடை நீங்கள் பிரித்தீர்களோ அதோடு முதலாவது நீங்கள் கொண்டு வாருங்கள். ஆகவே பிள்ளைகள் மனதில் கொண்டு நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். லெந்து கால சிறப்பு நிகழ்ச்சிகள், சிறப்பு நோட்டீஸுகள் ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளுக்கு ஆராதனை முடிவிலே காணிக்கை பாடல் பாடும் பொழுது போதகரமா அவர்கள் கொடுப்பார்கள். ஆகவே நீங்கள் அதை பெற்று செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 7 வார்த்தை பேசுகிற பிள்ளைகள் இப்போதே ஆயத்தப்படுங்கள் 2 நாட்களிலே. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு ஆயத்தப்படுங்கள். சுயவெறுப்பு உண்டியல் ஆயத்தமாயிருக்கிறது. இன்றைய நாள் ஆராதனை முடிந்த பின்பு சுயவெறுப்பு உண்டியல்களையும் நீங்கள் பெற்று செல்லலாம். ஆகவே வர வர நீங்கள் பெற்று செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சுயவெறுப்பு உண்டியலும் ஆயத்தமாயிருக்கிறது. அதிலே குறிக்கப்பட்ட நம்பரை போதகர் அம்மாவிடத்திலே நீங்கள் தெரிவித்து உங்களுடைய பெயர்களை தெரிவித்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற ஏப்ரல் மாதம் ஆண்டவருக்கு சித்தமானால் நம்முடைய திருச்சபையிலே புதிதாய் மூப்பர்கள் நியமனம் நடைபெறும். அதற்கு கடைசி வாரம் என்று எண்ணுகிறேன். நம்முடைய ஏரியா இயக்குனர் ஐயா அவர்கள் ஒரு நாளை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அதற்கு நாமினேஷன் கமிட்டி இசிஐ ஒழுங்கின்படி அந்த காரியங்கள் நிறைவாய் நடத்தப்படும். ஆகவே புதிய மூப்பர்கள் யார் என்பதை வருகிற நாட்களிலே 2 வாரங்கள் தற்போதைய மூப்பர்கள் மூலமாய் அதை ஆலோசித்து அதற்கு முடிவெடுக்கப்படும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் செபித்துக் கொள்ளும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, எதிர்கால சிறப்பு நிகழ்ச்சிகளுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். அனைத்து வெள்ளிக்கிழமையிலும் தவறாம வந்துருங்க எல்லாரும். சரிங்களா? தவறாம வந்து உங்களுடைய உற்சாகம் தான் என்னுடைய போதனையை உற்சாகப்படுத்தும். சரிங்களா? ஆகவே தயவு செய்து பிள்ளைகள், ஏனென்றால் எல்லா நாட்களிலும் நம்முடைய லெந்து கால தியான ஆராதனை வைப்பது உண்டு. ஆனால் நம்முடைய திருச்சபையை வெறும் வெள்ளிக்கிழமை மாலை மாத்திரமே வைத்திருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அனைவரும் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக தேர்வு எழுதுகிற அனைத்து பிள்ளைகள் கடந்த வாரம் நான் அறிவித்து அனைவரும் உண்டாக வரும்படி உங்களை அன்பாய் ஒரு சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். தேர்வு எழுதுகிற அனைத்து பிள்ளைகள், அதாவது ஸ்கூல்ல இருந்து கல்லூரி வரைக்கும் மேற்படிப்பு படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரும் முன்னாடி வாங்க. அனைத்து பிள்ளைகள் ஒரு பாடல ஒரு சரணம் பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். 314 14வது பாடல். எல்லாரும் வரீங்களா? எல்லா பிள்ளைகளும் வந்துட்டீங்களா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி
ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்கள் எல்லாருக்கும் சொல்றேன். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். முதல்ல சேர்ந்து சொல்லலாமா? நானே எக்ஸாம்பிள் உங்களோட என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் அப்பா பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் கடந்த ஆண்டு முழுவதும் படித்த அனைத்து காரியங்களிலும், அனைத்து வகுப்புகளிலும், அனைத்து பாடங்களிலும் பிள்ளைகள் நல்ல முறையிலே தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று ஆண்டவரே அடுத்த கல்வி ஆண்டிலே நிறைவாய் பிள்ளைகள் செல்வதற்கு ஆண்டவரே எந்த ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் நீர் நடத்துகிறீர். அதை இன்னும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனின் நல்ல சரீர பலத்தை, ஆரோக்கியத்தை தாங்க. இந்த தேர்வு நாட்களில் பிள்ளை சரீரங்களில் எந்த ஒரு பலவீனமும் காதபடிக்கு தேவனை காத்துக்கொள்ளுங்க. இந்த இயற்கை மாற்றங்களினாலே பிள்ளை வாழ்க்கையில எந்த ஒரு பலவீனமும் இன்றி பிள்ளை வாழ்வு பலப்படட்டும், பிள்ளை வாழ்வு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நீர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். தானியேலுடைய வாழ்க்கை எவனமாய் இருந்தது என்பதை உணர்த்தின தேவன் தரியுவின் ராஜ்யபார காலத்தில், பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்தில் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அதே போல பிள்ளை எடுக்கிற பிரயாசம் அனைத்து நிலைகளிலும் பிள்ளை வாழ்க்கை ஜெயமாய் காணப்படட்டும். பிள்ளை வாழ்க்கையிலே தேவனின் ஜெயத்தை தந்தீர் என்று சொல்லி நம்பி விசுவாசித்து ஜெபத்தை எடுக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனின் ஆசீர்வதிங்க, நல்ல புத்தி கூர்மையை தாங்க. குறிப்பாக புரியாத பாடங்கள் எல்லாம் லகுவாய் புரிந்து கொள்வதற்கு தேவனின் நல்ல ஞானத்தை தந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் வெற்றி பெற்றார்கள். உங்களுடைய கிருபையின் கரம் உங்களுடைய வாழ்வை தொடர்ந்து காணப்பட்டது. குறிப்பாக அரசாங்க தேர்வை சந்திக்க இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக பிராக்டிக்கல் எல்லாம் முடித்திருக்கிறார்கள் சுவாமி. இன்னும் ஆண்டவரை சந்திக்க இருக்கிற பிள்ளைகளுக்கு சிபிஎஸ்இ எக்ஸாம்ல நடந்து கொண்டு முடிந்திருக்கிறது, ஆண்டவரை இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. பிள்ளை வாழ்க்கையிலே தேவனை கூட இருந்து பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் வெற்றி பெற்றார்களோம். உங்களுடைய கிருபையின் கருத்துக்குள்ளாய் பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். காரணமாக இருக்கிற பெற்றோரை ஆசீர்வதிங்க சுவாமி. பெற்றோர்களுடைய தீர்மானங்கள், பிள்ளைகள் பெற்றோருடைய ஆலோசனைகள் பிள்ளைகள் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படும். தேவன் நீர் வழி தந்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்துங்க சுவாமி. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார், யுத்தத்தில் அல்லேலூயா. தேர்வு எழுதுகிற அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க. ஆண்டவர் நிறைவாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி கூர்மையை தந்து தொடர்ந்து ஆண்டவர் பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை இறுதியாக நம் அனைவரும் எழுதிட்டு பாடல் புத்தகத்திலே 340வது பாடலை நாம் பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு குறை. இந்த பாடலை நம் அனைவரும் எழுதிட்டு நாம் பாடுவோம். ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். அப்போது கத்தரிக்கை காணிக்கைகள் சேகரிக்கப்படும். குட்டிகள்
ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி இருதயத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டது, நீர் ஆராய்ந்து அறிகிற இருதயம் எப்படிப்பட்டதாய் காணப்படும். சுத்தமான இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ தேவ நீர் எங்களை தொடர்ந்து பலப்படுத்துக சுவாமி. இப்போதும் அப்பா, பிள்ளைகள் மூலமாய் கேட்ட அனைத்து சாட்சிகளுக்காக ஜெபிக்கிறோம். கடந்த நாளிலும் ஆண்டவரே, மருத்துவமனையிலிருந்து தேவனை சுகப்படுத்தி, நடக்க முடியாத சூழ்நிலையிலும் தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் பிள்ளைகளை வழிநடத்தினீர். பிள்ளை வாழ்க்கையில் உள்ள திருமண காரியங்களை நிறைவாய் நடத்தி தந்தீர். ஆண்டவரே, பலவீனமான நேரத்திலே குழந்தையுடைய பலவீனத்தை தேவனை நீக்கி போட்டீர். பணிகளிலே காணப்பட்ட சுமைகளை தேவனை நீக்கி போட்டீர். கேட்ட அனைத்து சாட்சிகளை ஆண்டவரே, உங்களுடைய கரம், உங்களுடைய வழிநடத்துதல் உங்களுடைய வாழ்விலே கண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்போதும் சுவாமி கேட்ட சாட்சிகளுக்கெல்லாம் தேவனை பதில் தந்ததை எண்ணிக்கை நாங்கள் தெரியும். இன்னும் அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க வேண்டும். ஆனால் உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் வந்தது நல்லது என்று சொல்லி நிறைவாய் கடந்து செல்ல கிருபை தாங்க சுவாமி. இவருடைய வாழ்க்கையை தேவனை கூட இருக்காப்பா. இப்போது இந்த ஆராதனை முற்றிலும் உங்களுடைய பிரசனம், உங்களுடைய வழிநடத்துதல் எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தந்து, புத்தி கூர்மையை தந்து வழிநடத்துகிற சுவாமி. இன்று மாலையிலே 4 மணிக்கு நடைபெற இருக்கிற வாலிபர்களை தேர்வுக்காக ஜெபிக்கிறோம். தேர்வுகளை தேவனின் ஆசீர்வதிங்க. அனைத்து பிள்ளைகளும் கலந்து கொண்டு நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைக்காக சுவாமி. இப்போதும் அப்பா, பிள்ளைகளுடைய ஊழியத்திற்கு என்று கொடுத்திருக்கிற காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். காணிக்கை தேவனின் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. உடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் எப்போதும் பெற்று அனுபவிப்பதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சமாதானத்தோடு போகடுவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.